SmileTrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆபரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே ஃப்ரான்ச்சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்காவாக வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா டூர் போகணும் அப்படின்னா எவ்ரி வெனஸ்டே குரூப் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க தமிழ் கைடோட. ஆல் இன்க்ளூசிவ் டூருங்க, அதாவது ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே சேர்த்து உங்களை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக டூர் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ஸோ மலேசியா சிங்கப்பூர் டூர் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்து இந்த நம்பரை கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து பண்ணி தருவாங்க. டூர் அப்படின்னாலே SmileTrips.com போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வணங்கான் பாலா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து நல்ல ஒர்க் ஆனது என்ன தெரியுங்களா? இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு 15 நாள் இன்டர்வியூ இருந்தார் பாலா சார். அண்ணன் சொல்ல பாலா அண்ணன் அந்த இன்டர்வியூலாம் ரொம்ப சரியாக நேர்மையாக இருந்துச்சு பாலா அண்ணன்கிட்ட இருந்து. அந்த இன்டர்வியூஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து பெருசாக உதவுது அப்படின்னு சொல்லலாம். அந்த பழைய பாலாவை பார்த்த மாதிரி இருந்தது. நிறைய வந்து மனம் விட்டு பேசினார் அந்த இன்டர்வியூஸ்லாம். ஆடியன்ஸ் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காரியா, ஏதோ பண்ணியிருப்பாரியா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. இது எனக்கு சப்கான்ஷியஸாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படம் இன்றைக்கி மத்தியானம் தான் வந்து பார்த்தேன். எனக்கு முதல் ஆச்சரியம் வந்து அருண் விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகன், மகா நடிகன். இந்த படத்தில் பேச்சே கிடையாதுங்க, ஒரு டைலாக் கூட கிடையாது. ஏன்னா பேச மாட்டார் படத்தில். பட் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் ஒரு 100 பேஜ் டைலாக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்த்துருக்காரு. எல்லாமே சைன் லாங்குவேஜ் தான். அந்த சைன் லாங்குவேஜில் ஒரு இதெல்லாம் தங்கச்சிக்கு அழுவார். ஒரு பாயிண்ட்லாம் அழுது ஒரு மாதிரி இயலாமை ஆற்றாமையெல்லாம் வந்து பண்ணுவார். நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 வெரைட்டி உள்ள படத்துக்குள்ளே இருக்கும். அது எப்படி பண்ணார்னு அவருக்கு மட்டுமே தான் விளங்கும். சேம் வித் ஸ்டண்ட்டுங்க. ஸ்டண்ட்டெல்லாம் நிஜமாக அடிச்சிருக்கு. அப்படி நிறையா நான் இடையில கேள்விப்பட்ட உடச்சி முதுகெலும்பெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு ஆகி 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. வெளில சொல்லக்கூட இல்லை, அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்காரு. அந்த ஸ்டண்ட்லாம் நமக்கு தெரியுது, அட்டி நமக்கு உழுகுது இங்கே. ஐயோ என்னமோ பண்ணியிருக்காங்க. சாம்சீஸோட பிஜிஎம் ப்ளஸ் ஜிவியோட பாட்டு 2 பேரும் கலக்கி எடுத்திருக்காங்க. அது ஒரு மாதிரி இந்த படம் எப்படி சொல்கிறதுங்க, பாலாவோட மேஜிக் என்ன தெரியுமா? அந்த 10 நிமிஷத்தில் அந்த மதம் ஜாதி அற்ற மனிதர்கள் ரொம்ப லவ் பண்ணுகிற, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டவர் மீது வந்து கடுங்கோம் கொள்கிற அந்த உலகத்துக்குள்ளே ஒரு 10-15 நிமிஷத்தில் பாலா கடத்திடுறார். எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கெல்லாம் நான் அதுக்குள்ளேயே போயிட்டேன். அந்த கன்னியாகுமரியா அங்கே போயிட்டேன். நான் போயிட்டு அந்த வள்ளுவர்கிட்ட நான் பாலாவுடைய அந்த லவ்வர், இவர் நம்ம அருண்விஜயோட லவ்வர், அந்த கேரக்டர் அவங்களாம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான நடிப்பு. அது ஒரு மாதிரி பாலா அந்த கேரக்டரில் கொண்டு வர வித்தியாசம் இருக்குல்ல. அந்த அம்மா பார்த்திங்கன்னா பயங்கரமாக இங்கிலீஷ் பேசும். அப்புறம் அவங்க அம்மா, அதாவது வருங்கால மாமியார் அருண் விஜயோடைய, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லண்டன் போன்னு இருப்பாங்க. இந்த கேரக்டர்ஸே ஒரு யூனிக்கான கேரக்டர்ஸ் பிடிச்சாலே அந்த படம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறதுக்கு வணங்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ். நீங்கள் வந்து ஃபாதர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து குங்குமம் வச்சுட்ருப்பார். நிறைய பூடகமாக பாலா நிறைய சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் ஒன்றை மட்டும்தான் பாலா நல்லா அழுத்தி சொல்கிறார், என்னென்னா இங்கே அன்பு மட்டுமே நிரந்தரமானது. இங்கே நீ வந்து ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி நீ அன்பாரு, உனக்கு அன்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பாலா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கார். அது அவ்வளோ எனக்கு தெரியலங்க. நான்லாம் உள்ளே கடந்து உள்ளே போயிட்டேன். அவர் பக்கத்துலேயே போயிட்டேன். அவர் சிரிக்கிறப்ப சிரித்தேன், அருண் விஜய் சிரிக்கிறப்ப நான் சிரித்தேன், அருண் விஜய் அழுகிறப்போ எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிச்சு. அவங்க தங்கச்சி அந்த பொண்ணு, அவங்களாம் வந்து எனக்கு தெரியும் மகா நடிகை, உண்மையாலுமே மிகப்பெரிய நடிகை. அந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தாலும் நடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு தூரத்தில் அழுகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் வந்து உட்காந்து அந்த ஆற்றாமை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறப்பெல்லாம் நமக்கு ஒரு தங்கச்சி பக்கத்தில் இருந்து அழுகிற அந்த ஃபீலிங்கை வந்து அந்த பொண்ணு கொண்டு வந்துடுதுங்க. என்ன பர்ஃபார்மன்ஸுங்க. பாலா வந்து இந்த மாதிரி மாணிக்கங்களை கண்டுபிடிக்கிறார். அப்பப்போ அந்த பொண்ணு பாருங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடுவாங்க, அவங்க பெரிய நடிகை ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சமுத்திரக்கனி என்ன மிஷ்கினை வந்து நீங்கள் இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு மாதிரி அதான் சொல்கிறேனுங்க, ஒரு மாதிரி இது ஒரு மிஸ்டிக்கலான படம். ஆக்சுவலாக கடவுள் செய்ய வேண்டிய செயலை ஒருத்தர் செய்கிறான். அதோட டெப்த்து அதுதான். என்ன இங்கே நல்லது கெட்டதுங்கிறது என்ன, அறம் தான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது. அந்த அறத்தின்பால் எவன் நிற்கிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து முன்னாடி அவ்வளோ கரெக்டாக வச்சுருக்காரு பாலா. அது பாலா ஸ்டைலில் ஜாலியாக ரிலீஜன் பேசியிருக்காரு, எல்லாம் பேசுவார். ஆனால் அதில் எங்கேயுமே வன்மமே இருக்காது பாலாக்கிட்ட, உண்மை மட்டும்தான் இருக்கும். எல்லா கேரக்டரும் பேசும், ஆனால் எந்த இடத்துலையும் வன்மமோ ஒருத்தரை தூண்டி விடணும்னோ எதுவுமே இருக்காது. அது ஒரு மாதிரி ஜாலியாக நையாண்டியாக தான் இருந்தது. அதை வந்து நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இப்போ என்னென்னா
நெகட்டிவ் இதில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரேக் த்ரூ ஃபிலிம் மேக்கர்ஸ் ப்ரோக்ராமில் டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து சோனியோட வந்து பார்ட்னர் பண்ணி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷ ப்ரோக்ராம் இது. அதை வந்து 12 வீக்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லித்தராங்க. வீக்கெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் செஷனில் வந்து சொல்லித்தராங்க. வீக் டேஸில் வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தராங்க. இங்கே இருக்கிற இப்போ கரண்ட்டில் இருக்கிற 8 ஃபிலிம் மேக்கர்ஸு, எடிட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஸாக வந்து வராங்க. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் முடிச்சோன்னே சர்டிஃபிகேட் தருவாங்க. பவர்ட் பை சோனின்னு தான் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் சோனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 10 to 15% டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். இது மட்டும் கிடையாது. இது சும்மா காசு இருக்கேன்னு இந்த ப்ரோக்ராம் சேர்ந்துட முடியாது. லிங்க் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களிருந்து நல்ல ஆட்கள், பேஷனேட்டான ஆட்களை ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து உங்களை வந்து உள்ள இந்த கோர்ஸ்க்கே வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்போ அதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு வந்து யோசிச்சுங்க. இவங்க லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி பல பேர்த்தோட அசோசியேட் ஆகிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபிலிம் மேக்கிங் நிஜமாலுமே நீங்கள் கற்றுக்கணும்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இன்றைக்கே வந்து சேருங்க. இந்த படத்தில் என்ன நெகட்டிவ் அப்படின்னா எனக்கு தெரியல, மேபி இந்த ஸ்கேல் ஏதாவது பெருசாக பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். எனக்கு அதை தாண்டி இந்த படத்தில் நெகட்டிவ் சொல்கிறக்கு எனக்கு நான் அந்த உலகத்துக்குள்ளே தான் இருந்தேன். நான் வெளில வரும்போது வந்து சரி ஒரு படம் என்ன பண்ணும், இப்போது எது நல்ல படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எது நல்ல படம்னா அந்த கனத்தை எதையத்தோடு வெளியே அனுப்புதில்லை. ஒரு மாதிரி நம்மளை ஒரு கலங்கடிச்சு ஒரு மாதிரி பண்ணி ஒரு கேள்வியோட ஒரு மாதிரி பண்ணி ஒன்று அனுப்புதில்லை. அதாவது வாண்டடாக இல்லை, அது நம்மளை அறியாமலே அந்த இதயம் கணத்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அந்த வாழ்க்கையிலெல்லாம் யோசித்து பார்ப்போம். அந்த பொண்ணு வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது. இப்போது நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அப்படின்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷமாவது யோசிப்போம். என்னென்னா அவங்க செஞ்ச நல்லதுகளை, இது பண்ணாரே அன்றைக்கி வந்து இது பண்ணாரு. அந்த விஷயத்தை எந்த படம் பண்ணுதோ அது எனக்கு தெரிஞ்சது நல்ல படம்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த படம் முடிச்சுட்டு வெளில வந்து உட்கார்றப்போ ஒரு 45 மினிட்ஸ் இப்போது யோசித்தேன். ஏன் இந்த கேரக்டர், ஏன் இவன் இப்படி பண்ணான், ஏன் இப்படி, ஏன் அவன் வந்து அந்த கேரக்டர் அவன் ஏன் அவ்வளோ மொடா இருந்தான், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கலாமோ, இது நடந்துருக்கலாமோ, அந்த முடிவு மாற்றி இருந்துருக்கலாமோ. கடை இறுதியில் ஒரு சீன்லாம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஹூக்கு, அதை வச்சு ஒரு ஷார்ட் வச்சுருப்பார் பாலா. அதில் ஒன்று கன்வே பண்ணியிருக்காரு பாலா. ஐயோ அதெல்லாம் நிறைய இருக்குங்க, உள்ளே வந்து நிறைய இருக்குங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. நான் மன நிறைவாக பார்த்த படம். இது என்னென்னா ஃபிலிம் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. எனக்குலாம் பாலா ரொம்ப பிடிக்கும். எப்படா மனுஷன் திருப்பி நல்லபடியாக படம் எடுப்பார் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காலம் இந்த படம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி லவ் பண்ணுற குரூப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. போய் எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே நம்ம உட்காந்து பண்ணுங்கள். வெளில வரும்போது கண்டிப்பாக மனசு நிறைஞ்சு தான் இந்த படம் வந்து வெளியில் விடும். அருண் விஜயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் படம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒர்க்கை வந்து உள்ளே போட்டு வெளியே எடுத்திருக்கு. அப்படி இன்னும் 10-20 வருடங்கள் ஆனாலும் இந்த படம் பேசிக்கிட்டே இருக்கும். இனி அடுத்த கிராஃப் அவருக்கு அடுத்த லெவல் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது நடக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த படம் அதாங்க ரொம்ப ஆத்மார்த்தமான படங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு என்ன மார்க் தரதுன்னா கண்டிப்பாக வந்து 100க்கு 85 மார்க்குகள் வந்து தருவேன். அதுக்கு ஏன்னா எல்லா தகுதியுள்ள படம் தான் வந்து இந்த மணங்கான். இதுவே இது வந்து ரோட் சவுத்துங்க, என்னோடய பிராண்டு. நாங்களே தயாரிக்கிறோம் இந்த ஹூடியெல்லாம். இந்த மாதிரி 10 கலரில் தயாரிக்கிறோம். இன்னும் நிறைய தயாரிக்கிறோம். இந்த லிங்க் கூட விட்ருக்கேன். 699 ரூபாய்க்கு விற்கிறேங்க. ஒரு 2500 ரூபாய்க்கு ஹூடி வாங்கினீங்கன்னா என்ன குவாலிட்டி இருக்குமோ அதுவே இருக்கும். ஒரு 3-4 வருஷமாவது வரும் அட்லீஸ்ட்டு. வரலைன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் ஃபுல் ரீஃபண்ட் தந்துடுறேன். ஏன்னா நான் தான் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. சின்ன பிஸ்னஸுங்க, இப்போ தான் வளர்ந்து வர்றோம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் இன்னும் பெருசாக நாங்கள் வந்து வளர்ந்துருவோம். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.